வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் February 8 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க அடுத்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோமோ நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த ப்ரோமோ ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அப்படியே கதையா பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த கதிர் வந்துட்டு கார்த்தியை பார்த்தாச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சு. கார்த்தியும் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் கார்த்தி வந்துட்டு அதே இடத்துக்கு வர மகாலிங்க நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, என்னாச்சு திடீர்னு உன் முகம் பூரா காயமா இருக்கு, ஏன்டா இங்க உள்ள பொருள் பூரா கீழே கிடக்கு அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. எங்க நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனீங்களே, உங்களை அந்த கதிர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். எப்படியோ நான் இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சிட்டான். போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அந்த குருவரன் நேரா இங்க வந்துட்டான். நல்ல வேலை நான் எப்படியோ அந்த கதிர்கிட்ட இருந்து தப்பிச்சு சுதாரிச்சு ஓடிட்டேன். நான் மட்டும் சிக்கியிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு. அந்த கதிர் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டானா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, உங்களை சுலபமா ஃபாலோ பண்ணி வந்து நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இப்படியே தப்பிச்சிட்டேன். தப்பிக்காம இருந்திருந்தா அவ்வளோதான், இந்நேரம் நான் ஜெயில இருந்திருக்கணும். அத்தை எதிர்பார்த்த மாதிரி அந்த குடும்பத்தையே பழிவாங்க முடியாம போயிருக்கோம் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, ஆஹா, அப்ப நம்மளை 4 பக்கமும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதை விடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கதிர் என்ன அடிப்பான். அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டணும் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருப்பா கார்த்தி, இந்த நேரத்துல நம்ம ஏதாவது முடிவு பண்ணி உன் அத்தைக்கும் உன் அப்பாவுக்கும் தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, அவன் என் மேல கை வச்சதுக்கு அவனுக்கு நல்ல அடி கிடைக்கணும் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, அடிக்கிறது என்ன சாதாரண விஷயமா, நீ மாட்டிக்கிட்டியன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு 4 பேரை ரெடி பண்ணி அவனை சும்மா வம்பிழுத்த அடிங்க, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, அடி அடின்னு சொன்னா காசு வேணும்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, என் அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபாய்க்கு மேல பணம் கிடக்கு. அதை எடுத்து அந்த எவ்வளவு வேணாலும் ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி அந்த கதிரோட கைய காலை உடைங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கமும், சரி நீ சொல்லிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, முக்கியமா இந்த விஷயம் அத்தைக்கோ அப்பாவுக்கோ தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை பொறுமையா இருக்க சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மகாலிங்கம் இங்கேருந்து வெளியில வந்துட்டு, அந்த கதிரை காலி பண்றதுக்கு நம்மளும் பல வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்மளுக்கா ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு அப்படின்ட்டு நேரா 4 ரவுடிக்கு ஃபோன் பண்றாங்க. அவனுங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் சொல்றாரு, ஒரு ஆளை அடிக்கணும், அதுவும் முக்கியமா நான் தான் அவனை அடிக்க சொன்னேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. அவனை காலி பண்றதுக்கு தான் நான் அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு. உடனே அந்த ரவுடிகளும், அண்ணா போட்டோவை மட்டும் அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. மகாலிங்கம் நேரா அந்த கதிரோட போட்டோவை அனுப்ப அவங்களும் அந்த போட்டோவை வாங்கிக்கிறாங்க. அண்ணா, இவனை ஆள் அடையாளமே தெரியாம பண்ணிடுறான்னா, கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம தனா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பேட்மிண்டன்ல கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருந்துச்சுல்ல, அதை பத்தின ஒரு விஷயம்தான் நம்ம கதிருக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, இது மாதிரி தனா வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக பேர் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கு, அதை வந்து அட்டன் பண்ணிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. இப்போ கதிர் சொல்றாரு, சரி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா தனாட்ட, தனா இது மாதிரி பேட்மிண்டன்ல சாம்பியன்ஷிப்ல சேர்ந்துக்க போறீல்ல, அதுக்கு கூட பேர் கொடுத்துருக்குறமே, அதுல கலந்துக்கிறியா அப்படின்னு. அப்ப நம்ம தனா நினைக்கிறாங்க, கதிர் இது வரைக்கும் நம்ம கிட்ட பல தடவை நம்ம நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கான், நம்ம தான் கேட்காம இருந்திருக்கோம், சரி இப்பயாவது கேட்போம் அப்படின்ட்டு தனா நேரா கதிர்கிட்ட, சரி வரேன் கதிர் அப்படின்னு சொல்ல நம்ம கதிருக்கு நம்பவே முடியல. உடனே தனா ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு. அப்ப தனா நேரா கதிர்கிட்ட, போகலாமா அப்படின்னு சொல்ல கதிரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப 2 பேரும் வெளியில வராங்க. அப்ப தனா நேரா கதிர்கிட்ட, கதிர் நான் முன்னாடி போறேன், நீ அப்புறமா அப்படின்னு.
இது கேட்டதோட கதிர் நினைக்கிறாரு, ஓ மாமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தனா இப்படி சொல்றாரோ, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சரி தனா அப்படின்னு சொல்ல தனா முன்னாடி போறாங்க. அப்ப ரகுராம் நேரா தனாவை பார்த்து தனா அப்படின்னு தனா நேரா அவங்க அப்பாவை பார்த்ததோட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல ரகுராம் கேட்குறாரு, எங்கம்மா தனா போற அப்படின்னு. தனா சொல்றாங்க, அப்பா காலேஜ் வரைக்கும் தான்ப்பா போறேன் அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, வாமா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, அப்பா நான் போய்க்கிறேன்ப்பா, என் ஃப்ரெண்டு வரா, இது மாதிரி இந்த பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வருது இல்லை, அல்லது இதுல கலந்துக்கிறதுக்காக தான் போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரிம்மா உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. அதே நேரம் கதிரும் போறாரு. அப்ப நம்ம மாயாவும் ஜானகி இதை பாக்குறாங்க. மாயா நேரம் ஜானகிட்ட, பெரியமா பாத்தீங்களா, நம்ம கிட்ட தெரியாம அவங்க 2 பேரும் எங்கேயோ போறாங்க, நமக்கு தெரியக்கூடாதான், அதனாலதான் தனித்தனியா போறாங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அப்படியா மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அப்படிதான் பிரியமா, நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 2 பேரும் இப்படி தனித்தனியா போறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் ஏதோ ஒரு வழியா தனா கதிரை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து வெளியில பைக்ல ஏறுறாங்க. தனா வந்துட்டு பைக்ல ஏறுறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு நான் வந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்க தனா அப்படின்னு. தனா சொல்றாங்க, எனக்கு இடம் போதும் அப்படின்னு. அதுக்கப்புறமா பைக்கை கொண்டுட்டு போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் கதிர் வெளியில கிளம்பிட்டான் அப்படிங்கிற விஷயம் அந்த ரவுடிகளுக்கு தெரிய வருது. உடனே அந்த ரவுடிங்க டக்குன்னு கதிரோட பைக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. அப்ப கதிர் நேரம் அவங்கள பார்த்து, என்னங்க பைக்கு கொண்டாந்து இப்படி நிப்பாட்டுறீங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு அவனுங்க சொல்றாங்க. சரி அதுக்கு என்னப்பா அப்படின்னு. அப்ப தனா கீழே இறங்கி, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவனுங்க கேக்குறாங்க. நீ யாருன்னு தெரியும், உங்க அப்பா யாருன்னு தெரியும், எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க, அப்ப நாளைக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. தனா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அந்த ரவுடிகளை அறையா, அந்த ரவுடிக்கு டென்ஷன் ஆகி ஏன் மேலே கை வைக்கிறியா அப்படின்ட்டு ஒரு கட்டையை எடுத்து தனாவை அடிக்க வராங்க. அப்ப தனா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கதிர் இடையில புகுந்து காப்பாத்துறாரு. அப்ப கதிருக்கு சரியான அடி விழுகுது. அப்ப கதிரை வந்துட்டு அந்த ரவுடிங்க அடிக்க, அப்ப தனா கத்துறாங்க, ஐயோ யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வராங்க. ஐயோ யாரோ போட்டு அடிக்கிறாங்கயா, ஐயோ அது ரகுராம் ஐயாவோட மருமகன் தானே அப்படின்ட்டு ஓடி வராங்க. அப்ப அந்த ரவுடிங்க தப்பிச்சு போக அதே இடத்துக்கு நம்ம தனா வந்துட்டு நேரா கதிரை பார்க்க, கதிரோட கை கால்ல எல்லாம் செமையா அடிபட்டிருக்கு. அப்ப தனா நேரா கதிர்கிட்ட, ஐயோ கதிர் என்ன இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு, நான் நேரா அத்தைக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, அத்தைக்கு ஃபோன் பண்ண வேணாம், நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. உடனே தனாவும் சரி அப்படின்ட்டு நேரா மணிக்கு ஃபோன் பண்றாங்க. மணி இங்கேருந்து வராரு. மணி வந்ததோட நேரா தனாவை பார்த்து என்னமாச்சு அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, ஏதோ 4-5 ரவுடிங்க வேணுக்குன்னே வந்து எங்ககிட்ட வம்பு வளர்த்து கதிரை அடிச்சுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா சித்தப்பா, ஆமா மாமா, எப்படியாவது கதிரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருமா, நீயும் கதிரும் வெளியில வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சா சகல ரொம்ப வருத்தப்படுவாரு, அதனால என்ன. உடனே தனாவும், ஆமா மாமா நீங்க சொல்றதும் சரிதான், சரி நான் வீட்டுக்கு போறேன், கதிரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதிரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. தனாவுக்கு ஒரே பதட்டமா இருக்கு, இந்நேரம் கதிருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு. அதே நேரம் நம்ம கதிரை வந்துட்டு மணி கூட்டிட்டு வராரு. அப்ப வீட்டுல உள்ளவங்கலாம் கதிருக்கு அடிபட்டு கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, பைக்ல போகும் பொழுது கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இவன் பொய் சொல்லுவான், இவன் யாருக்கிட்டையாவது வம்பு வளர்த்திருப்பான், அவனுங்க அடிச்சிருப்பானுங்க அப்படின்னு. மணி நேரா பத்மா கிட்ட, பத்மா உன் வாயில ஒரு நல்ல வார்த்தையே வராதா, பாவம் இவனே எங்கே விழுந்து கை கால்ல அடிபட்டு வரான், இவனை போயிட்டு இப்படி சொல்றான், உனக்கு இறக்கமே இல்லை அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இவன் மேலையெல்லாம் நான் இறக்கப்பட மாட்டேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒருத்தனை அடிச்சு கொண்டு புதைச்சிருக்கான், இவனுக்கா நான் இறக்கப்படணும் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஜானகியும் மாயாவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஜானகி வந்துட்டு கதிரோட கை காலில் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஜானகி கேக்குறாங்க, ஐயோ கதிர்
என்னாச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அத்தை, நான் பைக்ல போகும் பொழுது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, உண்மையாப்பா அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, ஆமாத்த, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு கதிருக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, அத்தை லைட்டா சுடு தண்ணி வச்சு வச்சிடம் கொடுத்தா சரிப்பட்டு வரும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாய நேரா கதிர்கிட்ட, கதிர் அதான் உன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டா பண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு நம்ம கதிர் அமைதியா இருக்க, தனாவும் அமைதியா இருக்காங்க. அதே நேரம் ஜானகி நேரா கதிர்கிட்ட, கதிர் உண்மையை சொல்லு, பைக்ல இருந்து தான் கீழே விழுந்தியா இல்ல அந்த புவனேஸ்வரியில ஏதாவது பண்ணிட்டாளா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஐயோ அத்தை, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லத்த, கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இல்லப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, அதான்ப்பா கேட்டேன் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுத்த அப்படின்னு. அப்புறமா ஜானகியும் நம்ம மாயாவும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட நம்ம மாயா நேரா ஜானகிட்ட, பெரியமா இந்த மாதிரி எல்லாம் கதிரை அடிக்கடி பார்க்காதீங்க, ஏன்னா நீங்க அடிக்கடி போய் பாத்தீங்கன்னா தனா கதிரிக்கு எதுவுமே பண்ண மாட்டான். அவ கண்டிப்பா அவ புருஷனுக்கு ஏதாவது எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துதான் ஆகணும் சாப்பிட்றதுக்கு. அதனால நீங்க போவாதீங்க, நீங்க போனீங்கன்னா அவ அப்புறம் கதிரை கண்டுக்க மாட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும், ஆமா மாயா நீ சொல்றதும் சரிதான், இந்த மாதிரி நேரத்துல நான் கதிரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி நேரா தனாவை கூப்பிடுறாங்க. தனா இங்கேருந்து வராங்க. வந்ததோட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க, மாயா தனா இங்க மாதிரி கதிருக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும், கொண்டு போய் கொடு அப்படின்னு. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, நான் எப்படிம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டேன், இந்த ஜூஸை மட்டும் இப்போதைக்கு கொண்டு போய் கொடு, அவனுக்கு உடம்பு வலிக்கும் அப்படின்னு. தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜூஸை கொண்டு போய் கதிரோட கையில கொடுக்க கதிர் அந்த ஜூஸை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு குடிக்க போறாரு. ஆனா அவருக்கு கையில அடிபட்டு கட்டு போட்டுக்கிறதுனால கதிரால குடிக்க முடியல, கீழே விழுந்துருது. அப்ப நம்ம தனா டக்குன்னு டம்ளரை பிடிச்சி கதிருக்கு ஜூஸை கொடுக்குறாங்க. அப்ப கதிர் தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. அப்புறமா ஜானகி இங்கேருந்து சாப்பாடை தனா கையில கொடுத்து இத மாப்பிள்ளைக்கு ஊட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம தனா நேரா கதிரை பார்க்க, கதிர் நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, என்னால உனக்கு கஷ்டம் வேணாம் அப்படின்னு. தனா சொல்றாங்க, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்ட, உனக்காக நான் இதை தாங்கிக்க மாட்டேனா அப்படின்னு தனா மனசுல யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே கதிர்கிட்ட நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. கதிர் நேரா தனாவை பாக்குறாரு, தனா நேரா கதிரை பாக்குறாங்க. அப்ப தனா நேரா கதிர்கிட்ட, எதுக்காக வீட்டுல போய் சொன்ன அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஏற்கனவே என் மேல இந்த வீட்டுல ரொம்ப பெரிய நல்ல பேர் இருக்கு, இந்த நேரத்துல என்னை யாராவது இப்படி ஆளு வச்சு அடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீயே சொல்லு என்ன நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தனா சொல்றாங்க, அப்படி யாரு ஆளு வச்சு அடிச்சிருப்பானோ உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, அது எனக்கு தெரியல தனா, ஆனா கண்டிப்பா அந்த புவனேஸ்வரியா தான் இருக்கும். நேத்து அந்த கார்த்தியை நான் நேர்ல பார்த்து அவனை அடிச்சேன்ல, அதனால அவன் என்னை பழிவாங்கறதுக்காக ரவுடிகளை அனுப்பி இப்படி பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அவன் என்ன காலி பண்றதுக்கு கூட இப்படி பண்ணலாம். அவனுக்கு உன் கூட வாழணும் அப்படின்னு தானே ஆசை அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒருத்தனையா நான் காதலிச்சேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, ஏதோ உன் கெட்ட காலம் அந்த மாதிரி ஒருத்தனை நீ நம்பிட்ட அப்படின்னு. தனா சொல்றாங்க, ஆமா என் கண்ணு எதுக்கே உண்மையான காதல் இருந்ததை நான் பார்க்க தவறிட்டேன் அப்படின்னு. ஸோ இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாருதனா, இதுக்கப்புறமாவது அந்த கார்த்தியை பார்க்கும் பொழுது நீ பயந்த மாதிரி காமிக்காத, கண்டிப்பா அவன் உன்னை சந்திக்கிறதுக்கு வருவான், அவன்கிட்ட நீ கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணு அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம ஜானகியையும் மாயாவையும் காமிக்கிறாங்க. மாயா நேரா ஜானகிட்ட, பெரியம்மா அந்த கதிர் உண்மையை மறைக்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்ன மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கண்டிப்பா கதிர் பைக்ல இருந்து கீழே விழுகல, ஒண்ணு அந்த புவனேஸ்வரி இல்லைன்னா அந்த கார்த்தி, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் கதிரோட கையை காலை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு.
இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அவ ஏன் தான் இப்படி பண்றா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த கார்த்தி தான். அவன் மட்டும் உயிரோட இருக்கான் அப்படின்னு நம்ம நிரூபிச்சுட்டா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அதான் மாயா நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அவன் பொண்ணுங்க வீக்னஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணை வச்சு நான் அவனை ஏமாத்தினேன் விதியான்னு சொல்லி, அதே மாதிரி அவன்கிட்ட மறுபடியும் ஏமாத்தவா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகியும், ஒருவேளை உனக்கு ஏதாவது முன்னாடி மாதிரி ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா அதெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, இனிமே அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ஜானகி. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு நேரா கதிரை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தானே காரணம், அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம், இன்னைக்கு அவங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு தனா ரொம்ப கவலையோட உட்காந்துருக்கேன். அப்ப கதிர் நேரா தனா கிட்ட, தனா என்ன யோசனையா இருக்க, உன்னைய நான் டென்னிஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா என்னால கூட்டிட்டு போக முடியல, நான் மாயாட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஆரம்பத்துலேருந்தே நீ எனக்கு நல்லதுதான் யோசனை பண்ணிட்டு இருந்திருக்க, நான் தான் உன் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம இருந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க பாருதனா யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அப்படித்தானே யோசிப்பாங்க, எனக்கு உன் மேல எந்தவித குறையும் சொல்ல தோணல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிரு கதிர், இந்த குடும்பத்துக்காக தான் நீ எல்லா நல்லதும் பண்ணியிருக்க, ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருதனா நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இங்க பாரு இனிமே அந்த கார்த்தியை பார்த்தீன்னா தயவு செஞ்சு நீ பயப்படாத, அவனால உன்னை இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, அவன் வெளியில வந்தான்னா அவனுக்கு தான் ஆபத்து, சரியா அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, இன்னுமே நீ எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்க, ஆனா உன்னை இத்தனை நாளும் நான் கெட்டவன்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாருதுனா நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த கார்த்தியை பார்த்து நீ பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு தனாவை அடையணும் அப்படின்ட்டு ரொம்ப வெறியோட இருக்காரு. ஸோ அதனால அவரோட அந்த ஆசையே தனாவை பார்க்க வர்றதுக்கு நினைப்பாரு. தனாவை பார்க்க வரும் பொழுது கண்டிப்பா நம்ம ஜானகிட்டையும் மாயாகிட்டையும் மாற்றத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். அண்டு அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைக்ஸ் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.